அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய திருப்பெயர்களில் ஒவ்வொரு பெயருக்கும் தனித்தனி மகத்துவமும் அருளும் பாதுகாப்பும் இருக்கின்றன. அந்த அழகிய திருப்பெயர்களை உணர்வோடு அதிகமாக ஓதுகின்றவர்களுக்கு அல்லாஹ் எண்ணற்ற நன்மைகளை வழங்குகின்றான். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அமல் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமமான யா முஹைமின் என்பதுடன் தொடர்புடையது. இந்த ஒரு திருப்பெயரை அதிகமாக ஓதுவதன் மூலம் உள்ளத்தில் நிம்மதி, வாழ்க்கையில் பாதுகாப்பு, குடும்பத்தில் அமைதி, வியாபாரத்தில் பரக்கத் ஆகியவற்றை அல்லாஹ் வழங்குகின்றான் என்று அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்று இந்த திருப்பெயருடன் தொடர்புடைய 2 முக்கியமான அமல்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவது அமல் உள்ளத்தில் வெளிச்சத்தை நாடுபவர்களுக்கானது. சில மனிதர்களை பாருங்கள். அவர்களுக்கு தொழுகை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும். பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். குரானை தினமும் ஓத வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். நல்ல அமல்களை அதிகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும். ஆனால் அந்த எண்ணம் செயலாக மாறாது. உள்ளத்தில் ஆசை இருந்தாலும் அதற்கான ஆர்வம் இருக்காது. முனைப்பு இருக்காது. சோம்பேறித்தனம் மேலோங்கி நிற்கும். நாளை ஆரம்பிப்பேன், இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று தள்ளிக்கொண்டே இருப்பார்கள். தொழுகையை தவறவிட்ட பிறகும் மனசாட்சியே அவர்களை உறுத்தும். நான் தொழ வேண்டும், குரான் ஓத வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக நினைக்க வேண்டும் என்று உள்ளத்தில் தோன்றும். ஆனால் அதற்கான தேட்டம் மனதில் உருவாகாது. அப்படிப்பட்டவர்கள் தினமும் 200 முறை யா முஹைமின் என்று ஓத வேண்டும். இந்த 200 முறை ஓதும்போது அருகில் ஒரு தண்ணீர் பாட்டிலை வைத்துக் கொள்ள வேண்டும். ஓதி முடித்த பிறகு அந்த தண்ணீரில் ஊதிக்கொள்ள வேண்டும். பின்னர் அந்த தண்ணீரை குடித்து கொள்ள வேண்டும். இதை தினசரி தொடர்ந்து செய்து வர வேண்டும். இவ்வாறு ஒருவர் அமல் செய்யும் பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். தொழுகையின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். குரான் ஓத வேண்டும் என்ற தேட்டம் உருவாகும். நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் வலுப்பெறும். உள்ளத்தில் ஈமான் ஒளி அதிகரிக்கும். அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை வெளிச்சமிக்கதாக மாற்றி விடுவான். இப்போது 2வது அமலை பார்க்கலாம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு கவலையுடன் வாழ்கின்றான். சிலருக்கு பொருளாதார கவலை இருக்கும். சிலருக்கு குடும்ப கவலை இருக்கும். ஆனால் சிலருடைய கவலை மிகவும் ஆழமானதாக இருக்கும். அது என்னவென்றால், தங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் இறந்து விட்டிருப்பார். அந்த பிரிவின் வேதனை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கும். நாட்கள் கடந்தாலும், மாதங்கள் கடந்தாலும், சில நேரங்களில் வருடங்கள் கடந்தாலும் அந்த நினைவிலிருந்து அவரால் வெளியே வர முடியாமல் போயிருக்கும். வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை அறிவார். ஆனால் மனம் அந்த இடத்திலேயே நின்றுவிடும். எப்போதும் இறந்தவரின் நினைப்பு, எப்போதும் அதே கவலை. அந்த நினைவுகளால் மன அமைதி குலைந்து விடும். சிலர் தனியாக அமர்ந்து அழுவார்கள். சிலர் யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள் வேதனைப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஆழமான கவலை யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 21 முறை யா முஹைமின் என்று ஓத வேண்டும். ஓதி முடித்த பிறகு தங்களுடைய உடம்பின் மீது ஊதிக்கொள்ள வேண்டும். இதை 5 நேர தொழுகைக்கு பிறகும் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த அமலை 90 நாட்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும். இவ்வாறு ஒருவர் அமல் செய்யும் பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் தேவையற்ற கவலைகளை அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். மனதை அழுத்தி கொண்டிருந்த பாரத்தை இலகுவாக்குகின்றான். இறந்தவரின் நினைவால் ஏற்பட்ட வேதனையை குறைத்து மனதிற்கு நிம்மதியை வழங்குகின்றான். ஒருவருக்கு எப்போதும் இறப்பை பற்றிய சிந்தனை மட்டுமே உள்ளத்தில் இருந்து கொண்டிருந்தால் அந்த அதிகமான சிந்தனையையும் அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலிருந்து அகற்றி மன அமைதியை வழங்குகின்றான். அன்பானவர்களே, யா முஹைமின் என்பது பாதுகாப்பை வழங்கும் அல்லாஹ்வுடைய அழகிய திருப்பெயர்களில் ஒன்றாகும். இந்த திருப்பெயரை எவர் தொடர்ந்து அதிகமாக ஓதி வருகின்றாரோ, நடந்து செல்லும் போதும், வேலை செய்யும் போதும், வாகனத்தில் பயணம் செய்யும் போதும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வை நினைத்து யா முஹைமின் என்று அதிகமாக ஓதி வருகின்றாரோ, அல்லாஹ் அவருக்கு தனது பாதுகாப்பை வழங்குகின்றான். இன்று ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு பயம் இருக்கின்றது. என்னுடைய வியாபாரத்திற்கு யாரும் தீங்கு செய்யக்கூடாது. என்னுடைய குடும்பத்திற்கு யாரும் கெடுதல் ஏற்படுத்தக்கூடாது. என்னுடைய ஆரோக்கியத்திற்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பாதுகாப்பை எல்லோரும் விரும்புகின்றார்கள். அந்த பாதுகாப்பை வழங்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே. ஆகவே யா முஹைமின் என்பதை அதிகமாக ஓதுகின்றவர்களுக்கு அல்லாஹ் பலவிதமான பாதுகாப்புகளை வழங்குகின்றான். அவரை பாதுகாக்கின்றான். அவருடைய குடும்பத்தை பாதுகாக்கின்றான். அவருடைய வியாபாரத்தை பாதுகாக்கின்றான். அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அருளும் பாதுகாப்பும் நிலைத்திருக்கச் செய்கின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த 2 அமல்களையும் அலட்சியப்படுத்தாமல் தொடர்ந்து செய்து பாருங்கள். முதலாவது அமலை உள்ளத்தில் ஈமான் வெளிச்சம் வேண்டுமென்று நாடுபவர்கள் செய்யுங்கள். 2வது அமலை ஆழமான கவலைகளால் மனம் சோர்ந்தவர்கள் தொடர்ந்து செய்யுங்கள். அதோடு யா முஹைமின்
என்ற அல்லாஹ்வுடைய திருப்பெயரை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதிகமாக ஓதி வாருங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பான வாழ்க்கை வாழச் செய்வானாக. நமது உள்ளங்களுக்கு நிம்மதியை வழங்குவானாக. நமது குடும்பங்களை பாதுகாப்பானதாக ஆக்குவானாக. நமது வியாபாரங்களில் பரக்கத்தை வழங்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.